வணக்கம் நேயர்களே, மீண்டும் சுக்கிரயோகம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறோம். ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் புது புது கருத்துக்களை மக்கள் மனதில் நச்சுன்னு பதிகிற மாதிரி வழங்கி கொண்டிருக்கிறார் ஆதவன் ஜோதிட மையத்தை சேர்ந்த திரு பரணி பால்ராஜே அவர்களை நாம் இப்பொழுது வரவேற்போம். வணக்கம் சார். வணக்கம்மா. நேயர்களுக்கும் என் உள்ளம் கனிந்த பணிவான வணக்கத்தை உருதாக்கி மகிழ்கிறேன். வணக்கம். சொல்லுங்கம்மா. சார், நம்ம எல்லாருக்குமே நிறைய பேருக்கு தெரியும் ஒரு தோஷங்கள் இருக்குன்னு சொல்லிட்டு. செவ்வாய் தோஷம், ராகு தோஷம்ன்றாங்க, நோக்க காடகஸ்தி போகணுன்றாங்க, அது இதெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. மாங்கல்ய தோஷம் அப்படின்னு சொல்லும் பொழுது அது எப்படி அமைப்பு இருக்கணும் ஜாதகத்துல, அதனுடைய விளைவு என்ன? அதாவது மாங்கல்ய தோஷம்னு சொல்ல போனா நான் இது பல ஆங்கிள் சொல்லலாம். ஒவ்வொரு லக்னத்துக்கும் ஒவ்வொரு விதமான அமைப்புகள்ல கிரக கூற்றுகள் இருந்தா பல விதமான மாங்கல்ய குற்றங்கள் ஏற்படுறத நிறைய அனுபவத்துல நிறைய பெண்களுடைய ஜாதகத்துல அது மாங்கல்ய குற்றம்னு பார்க்கலாம். அது கணவனுடைய ஜாதகத்துல வேற ஆங்கிள் நம்ம பேசப்படலாம். ஒரு உதாரணத்தை சொல்லணும்னா, இது கடந்த ஒரு 6-7 வருடத்திற்கு முன்னால ஒரு பெண்ணுடைய ஜாதகம். அந்த பெண் பிறந்தது ரிஷப லக்னத்துல பிறந்திருக்காங்க. அந்த பெண்ணுக்கு ரிஷப லக்னத்துல பிறந்த பெண்ணுடைய 2ஆம் இடம் குடும்பஸ்தானம் சொன்ன இல்லையா, 2ல கேது 8ல ராகு இருக்கு. போதாக்குறைக்கு எரிய நெருப்புல பெட்ரோலை ஊத்துற மாதிரி ரிஷப லக்னத்திற்கு முதல் தர யோகாதிபதினு சொல்ல போனாவே சனி பகவான் ஒருவனே. 2வது தர அமைப்பு ஏன் அப்படின்னு சனி பகவான்னா, இந்த லக்னத்திற்கு பாக்கியாதிபதியாகவும் வருகிற சனி பகவான் ஜீவனாதிபதியாகவும் கர்மாதிபதியாகவும் இந்த லக்னத்திற்கு வர்றாரு. அதே பாக்கிய கர்மாதிபதி என்று சொல்லக்கூடிய சனி பகவான் முதல் தர யோகாதிபதி இல்லைன்னு நான் மறுக்கல, அவரே பாதக ஆதிபத்தியம் பெற்று வர்றார். பாதகாதிபதியும் அவரே வர்றாரு. அந்த பாதகாதிபதி என்று சொல்லக்கூடிய சனி ரிஷப லக்னத்திற்கு ராசியை சொல்லவில்லை அன்பர்களே. இந்த இடத்தில் நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். லக்னம் ஒவ்வொரு முறையும் லக்னத்தை சொல்லித்தான் நான் பலனை சொல்றது. அப்போ அந்த லக்னத்திற்கு 8ஆம் இடத்துல ஒரு பெண்ணுக்கு மாங்கல்ய ஸ்தானம் சொன்ன இல்லையா, அங்க போய் பாதகாதிபதி என்று சொல்லக்கூடிய சனி அங்க விட்டிருந்தான். அப்ப சனியும் 8ஆம் இடத்துல ரிஷப லக்னத்திற்கு, போதாக்குறைக்கு ராகுவும் அங்கே. அதே சமயத்துல ராகு 8ல இருந்தா 2ஆம் இடத்துல கேது டைரக்டா ஒடியாந்துருவார். அப்போ அங்க யார் கூடியிருக்கிறார் என்றால் சுக்கிரன் அங்க கூடியிருக்கிறார் 2ஆம் இடத்துல. அந்த சுக்கிரன் இருக்க நட்சத்திரம் பாருங்கள், ராகுனுடைய நட்சத்திரம் அங்க மிருகசீரிஷம், அதாவது திருவாதிரை நட்சத்திரம் அங்க பரிபூர்ணமா இருக்கு மிதுனத்துல. அப்போ ரிஷப லக்னத்திற்கு 2ல சுக்கிரன் யாரோட பீடிக்கப்பட்டிருக்கிறார்? கேதுவோட. அந்த சுக்கிரன் இருக்க நட்சத்திரம் ராகுவோடு. ராகுடைய நட்சத்திரம் ராகு 8ல மாங்கல்ய ஸ்தானத்துல அந்த பெண்ணுக்கு போதாக்குறைக்கு சனி. இது அந்த பெண்ணு பாத்தீங்கன்னா ஒரு லௌகீக முறையில காதல் அமைப்பு பண்ணி தான் ஓடி போய் திருமணம் பண்ணிட்டான். பெத்த தாய் தகப்பன் வீட்டில் இருக்கும்போது பூட்டிட்டு போய் ஓடி போய் திருமணம் பண்ணதை அது அனுபவ ரீதியாக நான் பார்க்க முடியுது. போய் 2வது நாளில் அந்த பெண்ணும் பையனும் சிக்கிடுறாங்க. சிக்கின உடனேயே பாருங்க அந்த பெண், அப்பா நான் பண்ணினது தப்பு பண்ணிட்டேன்ப்பா, ஒரு வார்த்தைகள் பாருங்க. ஆமாம், 2ஆம் நாள் தப்பு தடந்து போச்சு, நான் தப்பு பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிடுங்கப்பான்னு. இல்லை அவனோட போய் சேர்றதா இருந்தால் அதனுடைய விதி. அந்த வார்த்தைகள் பாருங்க. அப்போனா அந்த மாங்கல்யத்தை கழட்டி தானே எரிஞ்சாகணும். என் கண் முன்னாலேயும் அந்த மாங்கல்யத்தை கழட்டி தூக்கி எரிஞ்சிட்டு வர்றதை நான் பார்க்கிறேன். காரணம் அந்த திசை புத்தி மாங்கல்ய ஸ்தானத்துல சனி அமரப்பட்டிருக்கிறான். போதாக்குறைக்கு ராகு அங்க பீடிக்கப்பட்டிருக்கிறது. சுக்கிரன் இந்த லக்னத்திற்கு கலத்திர காரகன். பொதுவா எல்லாத்துக்குமே எல்லா லக்னத்திற்கு கலத்திர காரகன்னாவே சுக்கிரன் தான். ஸ்தானாதிபதி ஒவ்வொரு லக்னத்திற்கு, இந்த லக்னத்திற்கு ரிஷப லக்னத்திற்கு யாருன்னா 7 கூடை செவ்வாய் தான் ஸ்தானாதிபதி. அப்போ மாங்கல்ய தோஷ குற்றம் இருக்கு பாத்தீங்களா. அப்போ இந்த லக்னத்திற்கு 7ஆம் இடம் வீக்கா இருந்தது, 11ஆம் இடம் லாபஸ்தானம். அந்த பெண்ணுக்கு லாபமா நல்ல அமைப்புல உட்காந்துருக்கனாலதான் பாத்தீங்களா. அப்போ முதல் தாரத்துக்கு வாக்கப்பட்டு அந்த மாங்கல்யத்தை தூக்கி அரிச்சு எரிஞ்சிட்டு 2ஆம் தாரத்துக்கு திருமணம் நடக்குது, வலுவா இருக்கு. அது ஒரு வருஷத்திலேயே அந்த மீண்டும் வாகம் புரிஞ்சு இப்ப இல்லறம் நல்லறமாக விளங்கி கொண்டிருக்கிறது. இதைத்தான் மாங்கல்ய குற்றம்னு சொல்றேன். மாங்கல்ய குற்றத்தை பல ஆங்கிள் பேசலாம். இந்த லக்னம் மட்டும் இல்ல, 12 லக்னத்துக்கும் பல ஆங்கிள். ரிஷப லக்னத்துக்கு இந்த பேட்டர்ன்ல மட்டும் மாங்கல்ய குற்றம் பல பேட்டர்ன்ல நான் பார்க்க முடியும். அதே மாதிரி 12 லக்னத்திற்கும் 12 விதமான மாங்கல்ய தோஷங்கள் உண்டு. ஆனா அந்த கிரகங்கள் அமையறதை பொறுத்துத்தான வழி, எல்லாத்துக்கும் அந்த தோஷம் வந்துடாதுமா. இன்னொரு விதத்துல அதாவது நான் சிந்திச்சு பார்க்கறதுல முன்னெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு சில பெண்கள் முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா மஞ்ச கயிறுல தான் தாலியெல்லாம் போட்டிருப்பாங்க இல்லைங்களா. இன்னைக்கு நாகரிகமான உலகத்துல விஞ்ஞானம் வளர்ந்துருக்கு, அதெல்லாம் பணபலமும் படைபலமும் நிறைஞ்ச உலகமா போயிடுச்சு இல்லையா. இன்னைக்கு தங்கத்துல மாங்கல்யம் செய்து போடக்கூடிய அளவுல நம்மளுடைய அன்பர்கள் வளர்ந்து இருக்கிறார்கள் பெண்மணி எல்லாம். அப்போ மாங்கல்யத்தை தங்கத்துல அணிஞ்சிட்டாவே இன்னைக்கெல்லாம்
வீட்டில் வந்து புழுக்கமாக இருக்கும், வெயில் காலத்தில் புழுக்கமாக இருக்கிறதுனால மொட்டை மாடியில் போய் படுக்கணும்னு நினைப்பாங்க. நினைக்கும் போது என்னடா அது திருட்டு பயம் காரணமாங்க, அடடா அதை கழட்டி வீட்டில் பீரோவில் வச்சு பூட்டிட்டு மொட்டை மாடியில் போய் படுக்கிறதையும் நம்ம பார்க்கலாம். அப்போது பக்கத்து வீட்டுக்காரன் யாராவது மொட்டை மாடியில் படுக்கும்போது, என்னக்கா மாங்கல்யத்தை கழுத்தில் காணாமல் என்னக்கா அப்படின்னு, அட கழுத்தில் போட்டிருக்கிறேன்ப்பா, போட்டிருந்து மொட்டை மாடியில் வந்து படுத்திருக்கிறேன், தாலி போகிறது இல்லாமல் என்னுடைய உயிரையும் கொண்டு விட்டு போயிடுவான், அதனால தாம்மா நான் அவர் இது தற்காப்புக்காக கழட்டி வச்சுறேன், இது குற்றம் இல்லைங்களாக்கா, அட புருஷங்கிறவன் மனசில் இருக்கிறான், நெருப்புன்னா சுட்டாடி விடும், அப்படி இப்படி ஒரு விதமாக சொல்கிறவங்க ஒரு விதம். இன்னொருத்தரை பார்க்கலாம், ஒரு விதமான ஒரு அமைப்பு மாங்கல்ய குற்றம். இதுவும் ஒரு அனுதினமும் அமங்கல்ய வாழ்க்கையும் அனுதினமும் சுமங்கல்ய வாழ்க்கை, இது ஒரு வகை. இந்த பேட்டல் இது ஒரு குற்றம் தான். இன்னொரு குற்றத்தை எப்படி சொல்லலாம்னா, நல்லா ஓரளவுக்கு ஒரு 40-45 வயசு ஆகிடும், இருதய கோளாறுகள், நெஞ்சு படக்கு படக்குன்னு அடிக்கணும், மருத்துவரை போய் தேடி போகிறாங்க. தேடி போனால், அம்மா நீங்கள் உடம்பு வந்து ரொம்ப பல்காக ஆகிடுச்சு, நீங்கள் வந்து வாக்கிங் நிச்சயமாக எடுத்துக்கணும்மா, எடுத்துக்கிட்டாதாம்மா உங்கள் உடம்பு கொஞ்சம் ஆரோக்கியமாக இருக்கும் அப்படின்னு. சரி அந்த நிலம் விட்டுட்டு மறுநாளே அந்த அம்மா என்ன பண்ணுவாங்க, ஜங்கு மூச்சு வாங்க, காலையில் 4 மணி 5 மணிக்கு எல்லாதே வருமுன்னு தாக்குறது இல்லை, வந்த பிறகு தானே நம்ம பாக்கெல்லாம் ஓடுறது. அப்போ 4 to 5 மணி பிரம்ம முகூர்த்த வேலை, ஓசோன் படலம் அவங்கெல்லாம் படந்து கிடக்கணும்ல, அதனால வாக்கிங் போவாங்க. வாக்கிங் போனால் இதுவும் திருட்டு பயத்துக்காக தனியாக உண்டு கட்டியாக போகிறோமே, இதுலேயும் அது ஒரு வீட்டில் வந்து கழிட்டு வச்சுட்டு போயிட்டு வந்து மாங்கல்யத்தை போட்டுக்கிறோம், இதுவும் ஒரு வகையான அமைப்பு. இன்னொரு வகையான குற்றம் எப்படி ஏற்படுதுன்னா, கணவனுக்கு விபத்து கண்டுங்கள் நேர்ந்துடும். விபத்தில் எங்கே வண்டி வாகனத்தில் போய் முட்டி மோதி உயிருக்கு போராடிட்டு இருப்பார். அப்போ மருத்துவ இடத்துல 48 மணி நேரம் கால அவகாசம் கொடுத்து விடுகிறார் மருத்துவர். உடனே அம்மா, ஆத்தா மகமாயி, சாமி காளியாத்தா, தெய்வமே, அந்த சாமி எந்த சாமியாவது என் புருஷனை காப்பாற்றிருங்க, எல்லா சாமியும் கூப்பிட்டு என் புருஷனை நீ காப்பாற்றிட்டேன்னா மகமாயி இந்த தாலியை கழட்டிட்டு அப்படியே உண்டியில் போட்டுற, அது எத்தனை பவுனா இருந்தாலும் அதை பற்றி கவலை இல்லை, என் புருஷனை மட்டும் காப்பாற்று. இது ஒரு வகையான மாங்கல்ய குற்றம். இன்னொரு குற்றத்தை சொல்லணும்னா, எனக்கு வயது வந்து ஒரு 16 வயசு இருக்கும்மா. எனக்கு வயது 16 வயசு இருக்கும் பொழுது எங்கள் அத்தைக்கும் மாமாவுக்கும் தகராறு நடக்குது. தகராறு நடக்கும்போது நான் போனேன், வாய் தகராறு போது அடிக்கடி தகராறுலாம் நடக்கும்போது என் அத்தைக்கு ரொம்ப கோபத்தின் வீரியத்துக்கு இது உச்சத்துக்கே போட, அட நாசமாக போன நாயே, இந்த தாலியை கட்டிட்டு தாண்டா என்னை இத்தனை வார்த்தை இத்தனை அடியும் அடிக்கிற அப்படின்னு சொல்லி கழட்டி இந்த வாங்கினால் முகத்தில் எறிகிறது ஒரு வகை. இப்படியெல்லாம் பல ஆங்கிளில் குற்றங்கள் நடக்குது. அப்போவே நான் முடிவு பண்ணேன், எனக்கு 16 வயசுலேருந்து ரொம்ப ஆர்வம் ஜோதிடத்தில். அப்போ ஏன் இதனாலாம் நடக்குது, இந்த குற்றங்கள் எதனால் நடக்குதுன்னு சொல்லி அவரவர்களுடைய ஜாதகத்தை, ஒருத்தர் வர்றாங்கன்னா நேர இடத்துல ஜாதகம் தூக்கிட்டு வர்றாங்கன்னா, ஒரு பேட்டர்ல குற்றம் நடந்து போயிருக்கு, ஒரு விபத்து நடக்கும், மாங்கல்ய குற்றம் நடக்குன்னா எதனால நடந்தது, அனுபவ ரீதியாக ஆராய்ச்சி பண்ணுவேன். இப்போ என்ன காலச்சூழல் இந்த திசை புத்தியில இந்த அம்மா வந்து கழட்டி அரைச்சிருக்காங்க, ஏன் இந்த அம்மா மாங்கல்யத்தை கழட்டி வச்சுட்டு உறங்குகிறார்கள், ஏன் அந்த அம்மா மாங்கல்யத்தை கழட்டி வச்சுட்டு வாக்கிங் போறாங்க, அதுக்கெல்லாம் கூட இருக்கு. நிச்சயமாக அறுதிட்டு சொல்ல முடியுமா? என்னுடைய ப்ரோக்ராம்ல நான் பார்த்தீங்கன்னா இது வந்து நிச்சயம் இதெல்லாம் மக்கள் வந்து ஏத்துக்கக்கூடிய கருத்தா தான் இருக்கும். கரெக்டாக அனலைஸ் பண்றது வந்து படிச்சுட்டு நான் பார்க்கலாமா, அனுபவத்துல. அப்போ அந்த பெண் அறியறாங்க, என்னுடைய மாமி தான் அத்தை தான் எரியறத நான் பார்த்துட்டு, அத்தை நீங்க பண்ணினது தவறு, அது நீங்கள் வந்து என்னதான் இருந்தாலும் இப்படி எரிஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லி ரொம்ப அறிவுரைகள்லாம் சொல்லி, நான் வயசில் சிறியவன் இந்த அளவுக்கு சொல்லக்கூடாது, நிச்சயமாக தூக்கி நீங்கள் அதை போடுங்கன்னு சொல்லி என் மாமா வந்து மீண்டும் அப்புறம் சகஜமாக இருந்தாங்க, அது வேறு விஷயம். உடனே அவருடைய ஜாதகத்தை அதற்கு பிறகு வச்சு நான் உடனே ஜாதகத்தை வாங்கி அனலைஸ் பண்ணி ஆரம்பிச்சதில் அவங்க மாங்கல்ய ஸ்தானத்துக்கு ஏன் இந்த மாதிரி பண்ணாங்க. அதுதான் அனுதினமும் சுமங்கல்ய வாழ்க்கையும் அனுதினமும் அமங்கல்ய வாழ்க்கை வாழுபவர்கள் யார், ஒரு கண நேரமாவது அந்த மாங்கல்யத்தை கழட்டி வைக்கணுங்கிற விதி அவங்க கட்டத்தில் இருக்குமா, இல்லாம வரவே வராது. அதாவது அல்லாம குறையுமா, கில்லாம வலிக்கவும் வலிக்காது. நிச்சயமாகமா நான் அனுபவ ஜோதிடர் தானே, நான் படிச்சுட்டு யாரையும் குருக்களா ஏத்திலாம் நான் வந்து ஜோதிடர் வந்து ஐயா எனக்கு சொல்லிக் கொடுக்கலாம் போய் கேட்கல, அனுபவ ரீதியாக படித்து என்னுடைய ஜாதகத்தையே வைத்து அனலைஸ் பண்ணணும்மா. இப்போ என்ன, ஏன் என் கல்வியில் தடை ஏற்பட்டது, ஏன் இவ்வளோ தூரம் வாழ்க்கை வாழ்ந்து கீழ்நிலைக்கு போய் மீண்டும் உயர்நிலைக்கு வந்தோம், நம்ம கட்டத்திலே இருக்குமா. அனுபவத்தை கட்டத்தை அப்படியே ரிப்பீட் 12 கட்டம் தானம்மா, 27 நட்சத்திரம், 108 பாதங்கள், திதி சாரா அஷ்டவர்க்க பரங்கள்லாம் இதுலேயே நம்ம கேல்குலேஷன் இங்கேயே நம்ம தேடலாம். இதில் தேடி அடுத்தவங்களை பேசி பார்த்தாலும் அந்த கேல்குலேஷன் ஒத்து வருதான்னு பார்ப்பேன், ஒத்து வந்தது அந்த பெண்களுடைய ஜாதகத்தில். அப்போ இந்தந்த குற்றங்கள் நிகழறத அனுபவ ரீதியாக பார்க்க முடியும். இதுதான் மாங்கல்ய தோஷம்னு சொல்கிறோம். அதுக்காக கழட்டி வைக்கிறதுனால குற்றமோ கழட்டி வைக்காதனால குற்றம், இவரவர்கள் இந்தந்த காலச்சூழல்கள் இந்தந்த நேரத்தில் இந்த தவறை செய்தாக வேண்டும் என்பது கட்டாயம் கட்டளை.
இவர்கள் செய்யவில்லை அம்மா, இந்த கிரகங்கள் அவர்களை ஆட்டுவிக்கிறது. ரொம்ப புதுமையான கருத்து இது. உண்மைதான். நம்ம ஒவ்வொரு லக்னத்திற்கும் 2ஆம் இடம் 8ஆம் இடத்துல மாங்கல்ய சனவுல மாங்கல்ய சாணாதிபதியோட பாவ கோள்கள் கூடி இருக்கும்போது ஒரு பெண்கள் வருவாங்க, தங்கம் எல்லாம் போட்டிருப்பாங்க, அம்மா மாங்கல்யம் கழுத்துல தொங்காதம்மா அப்படின்னு. ஆமா சார். அப்போ ஏதாவது வேகமா தாப்பால் இடிச்சுதான் அது தாப்பால் அந்து போய் இந்த மாங்கல்யத்தை எடுத்து நான் செய்ய கொடுத்துருக்கேன் சார். செய்ய கொடுத்துதான் அப்புறம் மீண்டும் வந்து நான் மாங்கல்யத்தை போட்டேன் சார் அப்படிங்கிறாங்க. அந்த குற்றங்கள் அந்த ஒரு மாசத்துல அந்த சூட்சம ரீதியாக திசைன்னு ஒண்ணு இருந்தா புத்தின்னு ஒண்ணு இருக்கும், புத்தின்னு இருந்தா அந்தரன்னு ஒண்ணு இருக்கும், அந்தரன் இருந்தா உள்ளாந்தரன் ஒண்ணு இருக்கும், உள்ளாந்தரன் இருந்தா சித்திரநாதன் ஒரு சூட்சமன்னு ஒண்ணு இருக்கு, சூட்சத்துக்கு பிரணவன்னு ஒண்ணு இருக்குமா. இந்த கால சூழல்கள் எல்லாம் இதாம பாத்ரூம் போறதுல இருந்து குளிக்கிறதுல இருந்து ட்ரெஸ் மாத்துறது நம்ம சொல்ல முடியும் ஜோதிடத்துல. அந்த அளவுக்கு விஞ்ஞான ரீதியான ஜோதிடம் தான். ஆன்மீக வழி பாதை என்பது ஒரு புறம், இது விஞ்ஞான ரீதி என்பது ஒரு, இது வந்து விஞ்ஞானமா பார்க்கணும். அப்போ நம்ம பார்க்க பரிகாரம் என்பது உண்டு, ஆனா இந்த ஆங்கிளை நம்ம பார்த்து தான் அதுக்குண்டான அமைப்பை நம்ம சொல்ல. மாங்கல்ய தோஷங்கிறது பல ஆங்கிள் நான் பார்த்திருக்கேன், ஒரு ஆங்கிள் மட்டும் நான் பார்க்கவில்லை. ரொம்ப புதுமையான கருத்து சார் நீங்க சொல்றது.